போகிறது ட்ரெஸர் NFT அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம என்ன பண்ணணும்னா என்எஃப்டியை டெய்லி வந்து பை அண்ட் செல் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு டெய்லி வந்து 1.8% நம்மளுக்கு 4.1% வரைக்கும் கிடைக்கும். மினிமம் $50 இருந்தால் டெபாசிட் பண்ணிக்கலாம். டெய்லி ஆனால் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும். 24 hours டைம், அதுக்குள்ளே நம்ம எப்போ வேணால் நீங்கள் பை செல் பண்ணிக்கலாம். $50 நீங்கள் டெபாசிட் பண்ணுறது PEP20 USDTயில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த பை செல் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு நிமிஷம் தான் ஆகும். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து 2022 அக்டோபர்லேருந்து மார்க்கெட்டில் லைவில் இருக்குது. என்எஃப்டிங்கிறது 2018 வேர்ல்டு வைடில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆல்ரெடி இந்த என்எஃப்டியை வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், ஏஆர் ரகுமான். ஸோ இது வந்து ஒரு நான் ஃபன்சபிள் டோக்கன்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஓகே, இதில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். உங்களுடைய யூசர் நேம் கொடுங்க, ஒரு பாஸ்வேர்ட் கொடுங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுங்க, ஒரு மொபைல் நம்பர் கொடுங்க. உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு ஐஎம் நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்து லாகின் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த பாஸ்வேர்டை யூசர் நேமை மறக்காமல் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ லாகின் பண்ணி உள்ளே வந்துவிட்டோம். உள்ளே லாகின் பண்ணி வந்தோடனே இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டெபாசிட் பண்ண போகிறீங்க. அப்போ கீழே வந்து 4வது பாருங்கள், அசட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அசட்டை கிளிக் பண்ணோடனே டெபாசிட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுடைய அட்ரஸ் காமிக்கும். அந்த வேலட் அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் மினிமம் $50 மேலே எவ்வளோ வேணால் நீங்கள் கொண்டு வரலாம். டெய்லி வந்து 1.8% நம்மளுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஆனால் டெய்லி நீங்கள் வந்து பை அண்ட் செல் அப்படிங்கிற அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ரிவார்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் உங்கள் வேலட்லேருந்து எக்ஸ்சேஞ்சர்லேருந்து ஒரு $50 மேலே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சர்லேருந்து இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து உங்களுடைய என்எஃப்டி வெப்சைட்டில் ட்ரெஸர் என்எஃப்டி வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி ஃபண்ட் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னே இந்த மாதிரி வரும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். உங்களுடைய நீங்கள் டெபாசிட் பண்ண ஃபண்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். கீழேருந்து 4வது அந்த அசட்லேயே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் உள்ள ஃபண்டை கொண்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி. அதுவும் ரொம்ப சிம்பிள். கீழேருந்து 3வது பாருங்களேன், ரிசர்வ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து டுடே ரிசர்வ் கலெக்ஷன் 3 இருக்குது. அதில் 2வது ரிசர்வ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோடனே கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்தோன்னே உங்களுக்கு டைமர் ஓடிட்டுருக்கும். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 10 செகண்ட் வெயிட் பண்ணோடனே கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி டைம் செகண்ட் ஓடிட்டுருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரிசர்வ் பண்ணியாச்சு. அடுத்து பண்ண வேண்டியது கலெக்ஷன். அதுக்கு பக்கத்துலேயே கலெக்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளிக் இருக்கிறோடனே அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா, ரைட்டுங்களா, கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். ஒரே ஒரு நிமிஷம் தான், உடனே வந்து உங்களுடைய ரிவார்டு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். இது காம்பவுண்டிங் இன்கம் வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அமௌண்ட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா டெய்லி இப்போ நீங்கள் $100 போட்டிருக்கீங்கன்னா நாளைக்கு வந்து 101.8க்கு வந்து உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். அடுத்த நாள் வந்து 101.8க்கு ரிவார்ட் கிடைக்கும். அடுத்த நாள் 104க்கு ரிவார்ட் கிடைக்கும். ஸோ காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இதில் டெய்லி ஆட் ஆகிட்டுருக்கும். இந்த டாஸ்க்கை வந்து ஒரே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் பண்ணி முடிச்சிட முடியும். அதே மாதிரி இதில் வந்து மினிமம் $50 இருந்தால் விட்ராயல் பண்ணிக்கலாம். விட்ரா ஃபீஸ் வந்து 5%. டெபாசிட்டும் $50 தான், விட்ராயலும் $50 தான். அதே மாதிரி விட்ராயலை பொறுத்தளவு 3 to 4 டேஸில் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வேலட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஏன் இந்த டைம் டியூரேஷன் அவங்க விட்ராயலுக்கு பொறுத்தளவு எடுத்துக்கிறாங்கன்னா ஒவ்வொரு கான்ட்ராக்ட் அட்ரஸையும் செக் பண்ணி வேலிடேட் பண்ணி விட்ராயல் கொடுத்துருக்கனால இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு 2 வருஷமாக இந்த லைவில் இருக்க இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க சைனப் லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோடைய லெஃப்ட் டாப்பில் இருக்கும். அதை நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். என் டெலகிராம் சேனல் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என் டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருப்பேன். ஸோ உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் திருப்பி சந்திக்கிறேன். பாய்.